தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர். ஒரு மாற்றம் வந்திடுமா? ஒருவரை வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பலாலி வடக்கு புனித வனத்து அந்தோணியாரின் வருடாந்த ஆலய திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றல் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியின் முழுமையான காணொளி புலம்பெயர்ந்து வாழும் எமது வெளிநாட்டு உறவுகளின் பொருட்டு பதிவு செய்துள்ளேன். வனத்து அந்தோணியாரின் ஆசிரியை பெற்றுக்கொள்ள காணொலிக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து அந்த தூண்ல சுத்தும் தூண்ல 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 எங்க கொஞ்சம் விளையிட்டாங்க காலி வெட்டுங்க அப்புறம் நாங்க
மக்களே, இன்றைய நாள் அனைவருக்கும் முக்கியமானதும் மகிழ்ச்சியுமான நாள். எமது பாதுகாவலராம் புனித வனத்து அந்தோணியாரின் திருவிழாவின் ஆரம்ப நாளாகும். இன்றைய நாளில் புனிதரின் கொடியேற்றல் ஆனது எமது உள்ளங்களில் உள்ள துன்பங்கள் கவலைகளை மறந்து வான் நோக்கி கொடியேறும் போது புனிதருடன் இணைந்து இறைவனுடன் நாமும் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் இன்றைய மைய கருத்தானது விழித்தெழ செபிக்க அழைக்கும் நாட்கள் எம் நாட்கள். இன்றைய நாள் மட்டுமல்லாது எமது வாழ்நாள் முழுவதும் செபித்தல் இன்றியமையாதது. செபம் எம்மை பரலோகம் சேர்ப்பிக்கும். அடுத்து எமக்கு தெரியாமல் நாம் தவறு செய்யும் போதெல்லாம் உம்மை பார்த்து நிற்பது செபம் மட்டுமே. இவற்றை அறியாத நாம் வீணான ஆடம்பரங்கள், களியாட்டங்கள், தற்பெருமை போன்ற வாழ்வுக்கு தேவையில்லாத செல்வங்கள் பலவற்றை சேமித்து வைத்துள்ளோம். அழிந்து போகும் செல்வங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அழியாத எம்மை காக்கும் செபத்திற்கு கொடுக்கின்றோமா? சிந்திப்போம். தெசலோனிக்கர் புத்தகம் 1 கூறப்படுவது போல் வலுவற்றோருக்கு உதவுங்கள், மனத்தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், நன்மை செய்யுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது செபியுங்கள், எந்நேரமும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றம் நிச்சயம் உண்டு. எனவே எம் பாதுகாவலருடன் இணைந்து தொடரும் திருப்பலியில் இறைவனிடம் வேண்டுவோம். கரங்களை குவித்துக் கொண்டவர்களாக என்னோடு சேர்ந்து இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவினுடைய அன்பிலே இணைந்து வாழுகின்ற இறை உறவுகளே, நிறைவான வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று, அப்பொழுது நீ விண்ணகத்தில் செல்வராய் இருப்பாய் என்ற உன்னதமான செய்தியை கல்வாரி பலியினூடாக நம் பாதுகாவலராக இருக்கின்ற புனித வனத்து அந்தோணியார் கேட்டுக்கொண்டார். இறைவனுடைய குரலை செபத்தினூடாக அவருடைய திருவிழாவை கொண்டாடி மகள ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். முதல் நாளிலே கொடியேற்றியவர்களாக ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்து செபிக்க வந்திருக்கின்றோம். நம்முடைய புனிதரானவர் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு தன்னை முழுதுமாக கையளித்தவர், வாழ்வை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தவர். அதன் ஊடாக அவர் தன்னுடைய வாழ்விலே இறைவனுடைய அன்பை, அருளை, கருணையை, பராமரிப்பை சுவைத்தார். ஆகவே இந்த நவநாட்காலங்களிலே பயணிக்க நாங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கின்ற பொழுது இந்த நாட்கள் நாங்கள் ஒவ்வொருவருமே விழித்திருந்து சுவைப்பதனூடாக எம் புனிதருடைய நிறைவான பரிந்துரையையும் ஆண்டவருடைய நிறைவான ஆசிரியையும் பெற நாங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அழைப்பை எங்களுடைய உள்ளத்திலே வாழ்விலே சுமந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக இந்த பலியிலே இணைந்து செபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றேன். சிறப்பாக நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து செபிப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னுமாக எத்தனையோ விதமான தேவைகளோடு, மனதிலே எத்தனையோ விதமான இயக்கங்களோடு இந்த முதலாவது நாள் திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவருமே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே புனிதருடைய நிறைவான ஆசீர்வாதமும் பரிந்துரையும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க இந்த கல்வாரி பலியிலே இணைந்து மன்றாடி செபிப்போம். ஒரு கணம் நம்முடைய வாழ்வை ஆழமாக அலசி பார்ப்போமா? இந்த பலியினாலும் நீங்களும் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லா விதமான பாவங்களையும் பலவீனங்களையும் எண்ணி பார்த்து ஆண்டவருடைய
மன்னிப்பை கேட்டு மன்றாடி செபிப்போம். கரங்களை குவித்துக் கொண்டவர்களாக ஒரு கணம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். தன்னுடைய பணியிலே இணைந்து தன்னுடைய ஆசிரியை பெறுவதற்காக. ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நான் அவரை கண்டுகொள்ள முடியாமல், அவருடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய வாழ்விலே பாவங்கள் பலவீனங்கள் என்னை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் காயப்பட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். என்று நான் என்னுடைய வாழ்வினாலே, வார்த்தைகளினாலே, செயல்களினாலே என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகின்றேனா? அவரை நான் மாட்சிமைப்படுத்துகின்றேனா? அவ்வாறு மகிமைப்படுத்த, மாட்சிப்படுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் கேட்டு மன்றாடி செபிப்போம். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். எல்லாருமாக கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. எல்லாருமாக கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். என்னுடைய மறைவான குற்றங்களாலே துணிகரமாக யாருமே என்னை பார்க்கவில்லை என்ற துணிவோடு நான் ஏராளமான பாவங்களை, பலவீனங்களை, குறைகளை, குற்றங்களை செய்த பாவியாக இந்த இடத்திலே நான் நிற்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நிறைந்த பார்வையினாலே, உம்முடைய மன்னிப்பு நிறைந்த பார்வையினாலே என் வாழ்வை நீரே பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடி பாடுவோமா. மறைவான குற்றம், துணிகர பாவம், விடுதலை தாருமையா. மறைவான குற்றம், துணிகர பாவம், விடுதலை தாருமையா. விடுதலை தாருமையா. இயேசுவே விடுதலை தாருமையா. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்பப்பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பறந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை
கனிவுடன் கண்ணோக்கியர்களும் இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 14 தொடக்கம் 18 சகோதர சகோதரிகளே, இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மிருகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை
உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். அல்லேலூயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 இறைவசனங்கள் 36 தொடக்கம் 46 வரை. பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனே எனும் இடத்துக்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் சுபதேவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையை முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்று என் துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவிழப்படி ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்த போது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கின்றீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகின்றார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அமர்ந்து கொள்வோம். மாற்றம் வந்திடுமா? ஒரு மாற்றம் வந்திடுமா? ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? யாரும் சரியில்லை, இங்கு ஒருவரும், பாட்டு வரைய மறந்துட்டேன். ஒழுங்கில்லை என்றே புலம்பல் பாடிவிட்டால் மாற்றம் வந்துடுமா? உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. சரி, இவங்க படிப்போம்மா, சேர்ந்து படிங்க. மாற்றம் எல்லாரும் போய் தான் சொல்றீங்க, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. சரி, தெரியும், படிப்போம். இந்த நாட்கள்ல நீங்க இதை படிச்சு மற்றவர்களுக்கு முன்னால வடிவா படிக்கலாம். அந்த பாட்டை
மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் நம்புறேன், உங்களுக்கு தெரியும். சரி, பிரியமான உறவுகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே இணைந்து எம் பாதுகாவலராக இருக்கின்ற புனித வனத்து அந்தோனியாருடைய விழாவை சிறப்பிக்கும் முகமாக நாளிலே முதல் நாளிலே கொடியேற்றியவர்களாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே பெற வேண்டும் என்ற ஆசையோடு வாஞ்சியோடு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். நாளினுடைய மைய கருத்து என்ன? முன்னுக்கு போட்டிருக்கிறதால அதை பார்த்து சொல்றீங்க. விழித்தல செபிக்க அழைக்கின்றார் நம்முடைய, அப்படி போட்டிருக்கார், அழைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழ்தான் எழுதி இருக்குல்ல. பிரியமான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே விழித்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் விழித்திருந்தார், செபித்தார், தபத்திலே நிலைத்திருந்தார், இறைவனோடு தன்னுடைய உறவை சுபதவ தியானத்திலே அவர் நிலைநிறுத்தினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்த பொழுது அறிந்து கொண்ட ஒரு விடயம், ஒரு நாள் இரவு பொழுதிலே இறைவனோடு அவர் செபித்துக் கொண்டிருக்கின்றார். தனிமையிலே ஒரு குகையிலே அமர்ந்து செபிக்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகளை இந்த சாத்தான் அடிக்கடி நிகழ்த்துவது வழக்கமாக இருக்குமாம். இவ்வாறு ஒருமுறை செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது பல மிருகங்களை எம்முடைய புனிதரை தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் இந்த குகைக்கு அனுப்புகின்றது. ஆனால் புனித வனத்து அந்தோனியார் இறைவனோடு இணைந்து சுபத்திலே தனிமையிலே சுவைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ளுகின்றார் மிருகங்களுடைய சத்தம். மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? யாரும் சரியில்லை, இங்கு ஒருவரும், பாட்டு வரைய மறந்துட்டேன், ஒழுங்கில்லை என்றே புலம்பல் பாடி விட்டால் மாற்றம் வந்துடுமா. உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. சரி, இருக்கா படிப்போமா? சேர்ந்து படிங்க. மாற்றம் எல்லாரும் போய் தான் சொல்றீங்க, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. சரி, தெரிய படிப்போம். இந்த நாட்கள்ல நீங்க இதை படிச்சு மற்றவர்களுக்கு முன்னால வடிவா படிக்கலாம் இந்த பாட்டை. மாற்றம் வந்துடுமா, ஒரு மாற்றம் வந்துடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் நம்புறேன், உங்களுக்கு தெரியும். சரி, பிரியமான உறவுகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே இணைந்து எம் பாதுகாவலராக இருக்கின்ற புனித வனத்து அந்தோனியாருடைய விழாவை சிறப்பிக்கும் முகமாக நாளிலே முதல் நாளிலே கொடியேற்றியவர்களாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே பெற வேண்டும் என்ற ஆசையோடு வாஞ்சியோடு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். நாளினுடைய மைய கருத்து என்ன? முன்னுக்கு போட்டிருக்கிறதால அதை பார்த்து சொல்றீங்க. விழித்தல செபிக்க அழைக்கின்றார் நம்முடைய, அப்படி போட்டிருக்கார், அழைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழ்தான் எழுதி இருக்குல்ல. பிரியமான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே விழித்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் விழித்திருந்தார், செபித்தார், தபத்திலே நிலைத்திருந்தார், இறைவனோடு தன்னுடைய உறவை சுபதவ தியானத்திலே அவர் நிலைநிறுத்தினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்த பொழுது அறிந்து கொண்ட ஒரு விடயம், ஒரு நாள் இரவு பொழுதிலே இறைவனோடு அவர் செபித்துக் கொண்டிருக்கின்றார். தனிமையிலே ஒரு குகையிலே அமர்ந்து செபிக்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகளை இந்த சாத்தான் அடிக்கடி நிகழ்த்துவது வழக்கமாக இருக்குமாம். இவ்வாறு ஒருமுறை செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது பல மிருகங்களை
எம்முடைய புனிதரை தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் இந்த குகைக்கு அனுப்புகின்றது. ஆனால் புனித வனத்து அந்தோனியார் இறைவனோடு இணைந்து சுபத்திலே தனிமையிலே சுவைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ளுகின்றார் மிருகங்களுடைய சத்தத்தை, மிருகங்களுடைய கட்சிக்கின்ற குரலை அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். அப்பொழுது அந்த ஆண்டவருடைய குரலையும் அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். உன்னுடைய தாழ்ச்சி உன்னை உயர்த்தும் என்ற குரலை அவர் கண்டு கொள்ளுகின்றார். ஆகவே சுபத்திலே இருந்தவர் தன்னுடைய குகை வாசலை திறந்து பார்க்கின்றார். அங்கே மிருகங்கள் இருக்கின்றது. ஆனாலும் சுபத்துக்கு முன்பால் மிருகங்கள் ஒன்றும் இல்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இந்த புனிதரை கண்டவுடனே அந்த மிருகங்கள் ஓட ஆரம்பிக்கின்றது. இந்த புனிதரை காண வந்த மக்களை அவர் கண்டு அவர்களுக்கு ஆசி கொடுக்கின்றார். மீண்டுமாக தன்னுடைய சுபத்திலே அவர் தியானத்திலே அவர் மீண்டுமாக இணைந்து கொள்ளுகின்றாராம். ஆனால் இந்த அழகை, இந்த சுபத்திலே தபத்திலே ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களை நிச்சயமாக அது சோதிக்கும், அது ஆண்டவரோடு இணைக்க அது விடாது என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு புனிதருடைய வாழ்வு சொல்லுகின்றது. ஆகவே மீண்டும் சாத்தான் என்ன செய்கிறது என்று சொன்னால், தன்னுடைய படைபலங்களோடு மீண்டுமாக இந்த புனிதரானவர் செபிக்கின்ற இடத்தை நோக்கி வருகின்றது, புனிதரை அழிக்க வேண்டும் என்று. பிரியமான சகோதரர்களே, ஆனால் புனிதரை அவர்களால் நெருங்க முடியவில்லை. சாத்தானால் நம்முடைய புனிதரை நெருங்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டிருந்த அந்த உயரிய பண்பை அந்த சாத்தானால் மீற முடியாது, நெருங்க முடியாது. அது என்னவென்று சொன்னால் சுபம்தான். இறைவனோடு அவர் தனித்திருந்து தனிமையிலே அவர் செபித்த சுபம் சாத்தானை நெருங்க விடவில்லை. ஆனால் அந்த சாத்தான் இவரை அழிக்க வந்த பொழுது புனிதரை நெருங்க வாய்ப்பில்லாத தருணத்திலே புனிதரை காண வந்த மக்களை அது கொன்று விட்டு சென்று விட்டதாம். ஆனால் புனிதரானவர் தன்னுடைய வாயில் கதவுகளை திறந்து பார்க்கிற பொழுது தன்னை சந்திக்க வந்த மக்கள் இறந்து கிடப்பதை பார்த்து பரிவு கொண்ட நம்முடைய புனிதரானவர் அவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே தன்னுடைய கரங்களை வைத்த பொழுது அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகின்றது. உயிர்த்தெழுந்தார்கள். உயிர்த்த மக்கள் உண்மையாகவே இந்த புனிதரை பார்த்து இவர் கடவுள் என்று நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது, கடவுள் என்று பறைசாற்ற ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய புனிதரானவர் அழகாக தாழ்ச்சியாக சொல்லுவார், நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல, மாறாக நான் கடவுளுடைய பணியாளன். அவர் எதை விரும்புகின்றாரோ அதை நான் இந்த உலகத்திலே செய்கின்றேன். ஆகவே நான் கடவுளுடைய உன்னதமான ஊழியன் என்று சொல்லுவார். நீங்கள் கடவுளை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஆகவே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது பிரியமான உறவுகளை, புனிதருடைய வாழ்வை அறிந்து நாங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவராக இயேசுவை, ஆண்டவரை இயேசுவை, கடவுளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை விசுவாசிக்க, நம்ப, ஏற்றுக்கொள்ள, அவரோடு எங்களுடைய உறவை சுபத்தினூடாக ஆழப்படுத்த இன்றைய முதல் நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு முறை பீட பணியாளர்களுக்கு நான் சந்தித்த பொழுது அவர்களிடம் கேட்டேன், உங்க வீடுகளில் செபிக்கிற வீடுகள், செபமால சொல்ற வீடுகள் இருக்குதா அல்லது செபிக்கிறீங்களா? அப்ப ஒன்றுமே ஒருத்தர் கதை கேளு, சரி ஒரு இன்னொரு செக் பண்ணுவோம்னு சொல்லி, உங்களை வீடுகளில் செபிக்கிற வீடுகள் இருந்தா ஒரு கை உயர்த்துங்கன்னு சொன்னேன். ஒரே பொடியன் தான் உயர்த்தினேன். ஒரே பொடியன் உயர்த்திய பொழுது சரி 25-30 பேர்ல ஒரு பொடியன் தான் கை உயர்த்தி இருக்கிறான் என்ற சந்தோஷத்துல அவனுக்கு நல்ல பாராட்டுக்களை நான் கொடுத்தேன். ஒரு வீட்டுலனாலும் செவமால செபிக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்டா இப்ப என்ன செய்வீங்க? செவமால சொல்ற வீடுகள் நிச்சயமாக கை உயர்த்துவீர்கள். பயந்து தான் கை உயர்த்துவீர்கள். மற்ற ஜனம் என்ன சொல்லுதோ தெரியல. ஆகவே அந்த சிறுவனுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்து விட்ட பிறகு கூட்டம் முடிஞ்சதும் ஓடி வந்தான். ஃபாதர் நாங்க வீட்டை செவமால சொல்றோம் இல்லை, அப்பயே நீ கை உயர்த்தினா ஃபாதர் மற்ற ஆட்கள் கை உயர்த்திடுவாங்கன்ற ஒரு பக்கத்துலதான் நானும் கை உயர்த்தினேன், ஆனா மற்ற ஆட்கள் கை உயர்த்தல என்று சொன்னான். அப்ப என்ன செய்யறதா? ஃபாதர் அப்பா வருவார், நல்ல வரியோட வருவார். அப்பா வந்து
இருக்கிற சட்டி பானைகளை எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளா ஆக்குவாரு. அப்ப ஆனாவில தொடங்கி அக்கனாவில முடிக்கிற கடையில அம்மா அக்கனாவில தொடங்கிடுவா. எதுல வந்து முடிப்பா? ஆனாவில முடிப்பா. இதுதான் ஃபாதர் எங்களை விட்ட செபம் என்று சொன்னான். ஆனால் இது ஒரு சிரிப்புக்குரிய கதையாக இருக்கலாம். நீங்க சிரிக்காமலும் இருக்கலாம், சிரிக்கலாம். பிரியமான உறவுகளை, அந்த உள்ளம் சொல்லுகின்ற பொழுது ஒரு விதமான கலக்கம் இருந்தது. எங்களுடைய வீடுகளிலே நான் செபிக்கிறது இல்லையே, சுபத்தை நான் எதிர்பார்க்கின்றேனே, என்னுடைய குடும்ப வாழ்விலே என்னுடைய வீட்டிலே அம்மா அப்பா சேர்ந்து குடும்பமாக சுபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனே, ஆனால் அங்கே வாய்ப்பு இல்லையே, சந்தர்ப்பம் இல்லையே, சூழ்நிலை இல்லையே என்ற வருத்தம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த நாட்களிலே நாங்கள் பல்வேறு விதமான ஆயத்தங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஆனால் நாங்கள் சோதனை செய்ய வேண்டியது, தயார் நிலை செய்ய வேண்டியது, ஆயத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆன்மாவை. ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும். கடவுளால் கொடுக்கப்பட்ட உன்னதமான ஆன்மாவை நாங்கள் கரைபடாமல் மீண்டும் கடவுளிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்கள் நம் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. நவ நாட்கள் ஆடம்பரமாக கொண்டாடி விட்டோம் என்று பெருமை பாராட்டுவதற்காக, மாறாக இந்த நாட்களிலே எனக்குள்ளே நான் பயணித்திருக்கின்றேனா, என் வாழ்வை நான் ஆழமாக சிந்தித்திருக்கிறேனா, என் வாழ்விலே ஏதோ ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் பயணிக்கின்றேனா, என்னுடைய குடும்ப வாழ்விலே என்னுடைய பங்கு வாழ்விலே நான் ஏதாவது ஒன்றை நான் மாற்ற நான் முயற்சிக்கிறேனா என்ற பார்வையை ஒரு தியான நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரையும் உணர வேண்டும். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளின் ஊடாக நம்முடைய வாழ்வை ஆழமாக யோசிக்க, இது எனக்கு சொல்லல, அவருக்கு தான் சொல்லப்படுது, இது எனக்கு இல்லை, அந்த மனுஷிக்கு தான் என்று கைகளை காட்டிவிட்டு போகின்றவர்களாக அல்ல, மாறாக என்னுடைய வாழ்விலே நான் எதை மாற்ற வேண்டும், என்னுடைய ஆண்டவராக இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கின்றார், நான் மாற்றம் பற்றி அவருக்கு உகந்த பிள்ளையாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் பயணிக்க, பிரியமான உறவுகளை இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செபித்தார். அவருடைய வாழ்விலே எப்பொழுதுமே செபம் அவரை உயர்த்தியது, ஆசீர்வதித்தது, பலப்படுத்தியது, உறுதியாக அவரை வழி நடத்தியது. ஆகவே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற நாங்களும் தனிமையாக செபிக்க, குடும்பமாக செபிக்க, திரு அவையோடு சேர்ந்து செபிக்க நாங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான உறவுகளை, இயேசுவினுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் செபித்தார், தனிமையிலே செபித்தார், குடும்பமாக செபித்தார், திரு அவையோடு சேர்ந்து செபித்தார். மார்க்கு நற்செய்தி 35 படிக்கிற பொழுது நாங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கருக்களிலே எழுந்து தந்தையிடம் முழந்தாள் படியிட்டு அவர் செபித்தார். பல்வேறு தருணங்களிலே அவர் கரங்களை விரித்து செபித்தார், முழந்தாள் படியிட்டு செபித்தார், முகம் குப்புற விழுந்து செபித்தார், தந்தையை நோக்கி 2 கரங்களை விரித்து செபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்களும் இந்த நாட்களிலே செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பமாக செபித்தார். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 16 படிக்கிற பொழுது அங்கே பார்க்கணும், நாசரேத்திலே அவர் தொழுகை கூடத்திலே குடும்பமாக சேர்ந்து இயேசு ஆண்டவர் செபித்தார் என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாங்கள் செபிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் திரு அவையோடு இணைந்து செபித்தார். அங்கே பார்க்கின்றோம், நாங்கள் லாசருடைய வீட்டிலே இயேசு ஆண்டவர் அங்கே இருந்து அவர்களுக்காக செபித்தார். ஆகவே நாங்களும் ஒன்றாக கூடி செபிக்க இந்த நாட்களிலே நாங்கள் விசேட விதமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் ஏன் செபிக்காமல் இருக்கிறோம் என்று பார்த்தால், ஒன்று, எங்களுக்கு செபம் தெரியாது. இரண்டாவது, எங்களுக்கு செபிக்க விருப்பம் இல்லை. 2 காரணங்கள் என்னதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. பிரியமான சகோதரங்களே, செபம் தெரியாது, செபிக்க விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார்கள், நாங்கள் செபிக்க கற்றுக்கொள்ளும்படியாக, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆழமாக தனிமையிலே குடும்பமாக திருவையாக இணைந்து நாங்கள் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அம்மா அடிக்கடி ஆலயத்துக்கு செபிக்க ஓடி ஓடி போவாம்.
பல்வேறு விதமான தேவைகளோடு செபிக்க போவாராம். ஆண்டவர் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு தோண்டி சொன்னாராம், உனக்கு நான் வரம் தாரேன், இவ்வளவு காலமாக வந்து நீ ஒரே செபிக்கிற உனக்கு வரம் தாரேன், ஆனா உனக்கு தார வரத்துல 2 மடங்கு நான் உனக்கு முன் வீட்டுக்காரனுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். நீ இப்ப சாதாரணமா ஒரு வீடு எனக்கு வேணும் என்று சொன்னா முன் வீட்டுக்காரனுக்கு எத்தனை வீடு? 2 வீடு கூட கூட்டி 3ஆ கொடுப்பேன். மனசுக்கு சரியான கவலை, நான் 1 எடுத்தா முன் வீட்டுக்காரங்க 2 எடுக்க போறாங்களே என்று சொல்லி, சரி பரவாயில்ல ஆண்டவர்கிட்ட வரத்தை கேட்போம் சொல்லி எனக்கு ஒரு வீடு, சரி வீடு கொடுத்தாச்சு. 2வது என்ன, 3 வரம் தர்றேன், 2வது எனக்கு ஒரு கார் வேணும். ஆகவே ஆண்டவர் முன் வீட்டுக்காரனுக்கு 2 கார் சேர்த்து 3 கார் கொடுத்தார். யோசிச்சா அந்த அம்மா, எனக்கு ஒரு தரம் ஹார்ட் அட்டாக் வரணும்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு தரம் மாரடைப்பு வரணும்னு அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. ஒரு தரம் வந்தா முன் வீட்டுக்காரருக்கு எத்தனை தரம் வரும்? 2 தரம் வரும். பிரியமான சகோதரர்களே, சில வேளைகளில் எங்களுடைய சுபங்கள் செபிக்க தெரியாது என்று சொல்ல முடியாது, செபிக்கின்றோம். சில நேரங்களிலே நாங்கள் எங்களுக்கு வேண்டும் என்ற சுபங்களிலே தாத்தா சுபங்கள், எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று செபிக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவருமே 4 விதமான மன்றாட்டுக்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். 4 விதமான மன்றாட்டுக்களினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை சுபத்திலே ஆழப்படுத்த ஆண்டவர் முதல் நாளிலே அழைக்கிறார். முதலாவதாக திருவழிபாட்டு சுபங்களை நாங்கள் ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். திருவழிபாட்டு சுபம் என்று சொன்னால் திருப்பதிகளிலே சொல்லப்படுகின்ற சுபம், அருள் சாதனங்களின் போது நாங்கள் ஒவ்வொருவருமே சொல்லுகின்ற சுபங்களை நாங்கள் ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு அம்மா சொன்னார், நான் பூசைக்கு போனா சுபம்னு சொல்றேன் ஃபாதர், நான் சும்மா இருந்துட்டு பாருது, பெருமையா சொன்னான். பூசைக்கு போனா என்ன செய்யறது? சும்மா. நான் சொன்ன அப்ப கண்ணை திறந்து பாக்குறது, வாயை மூடிட்டு கண்ணை திறந்து பாக்குறது, 6 வாசிக்கிறது, 6 என்ன உடுத்தி வந்திருக்கிறது, 6 பவனியா போறது. ஆகவே நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து சொல்கிறார், நாங்கள் ஒவ்வொருவரும் திருவழிபாட்டு சுபங்களை எங்களுடைய வாழ்விலே செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் வாயை திறந்து இந்த திருப்பதிகளிலே சொல்லப்படுகிற சுபங்களை சத்தமாக சொல்லி செபிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அதே நேரத்திலே திருவருள் சாதனங்களின் போது நாங்கள் சொல்லப்படுகின்ற அருள் சாதன சுபங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே பாவ சங்கீதம் கொடுக்கப்படும், நாங்கள் போய் பாவ அறிக்கைக்கு சொல்லப்படுகின்ற சுபம் தெரியாதுன்னு சொல்லுவோம். அதுகளை நாங்கள் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வதாக மரபு மன்றாட்டுக்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது காலங்காலமாக சொல்லப்படுகின்ற சுபங்கள், தலைமுறையாக நாங்கள் சொல்லுகின்ற சுபங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவருமே தேர்ந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள, அதை மனப்பாடம் செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். எப்படியான சுபங்கள் என்று சொன்னால், மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற சுபம் தெரியுமா உங்களுக்கு? மிகவும் இரக்கமுள்ள தாயே, அம்மாமாருக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியுமா? அம்மாமாரே பிள்ளைகளுக்கு தெரியுமா? பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஆகவே அம்மாமாரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுறீங்க. வகை வகையாக உலக காரியங்கள்ல என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. செபிக்க கற்றுக் கொடுங்கள். நாளிலே இருக்கின்றவர்களை செபிக்க கற்றுக் கொடுங்க. கிருப தயாவரத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினி வாழ்க தெரியுமா? ஆமாம பிள்ளைகளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா சரி, நீங்க விண்ணகம் போனா மற்றார்கள் மண்ணகத்திலே இருக்கட்டும். அதே நேரத்தில் வரலாறு இந்த மரபு மன்றாட்டுகளிலே செபமாலை, வீடுகளிலே இந்த செபமாலைகள் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்செபமாலை அது ஆயுதமாக இருக்கிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையை எதிர்த்து போராட, சாத்தானை எதிர்த்து போராட, மண்ணகத்திலே எங்களுடைய பாவ அடிமைத்தனங்களில் இருந்து நாங்கள் விடை கொடுக்க நீங்கள் ஏந்த வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் எது? கத்தியையும் கோடாரியையும் வலையையும் ஏந்துங்க, ஆண்டவர் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். சுபமாலையை கையில் ஏந்தி சுபியங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, பிரியமான சகோதரங்களே, திரு அவையானது நம்மை பார்த்து சொல்லுகிறது. 3வதாக நாங்கள் சொல்ல வேண்டிய சுபங்கள் மன்றாட்டுக்கள் என்னவென்று சொன்னால், விவிலிய மன்றாட்டுக்களை நாங்கள் ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விவிலிய மன்றாட்டு, விவிலியத்திலே சுப நூல் என்று ஒன்று இருக்குது. எதுன்னு சொல்லுங்க? சுப நூல்.
விவிலியத்தில் இருக்கிற சுப நூல் எது? நீங்களே சொல்லுங்க பாரு. விவிலியத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்குது? சும்மா சொல்லுங்க. கூட்டி கழிச்சு நான் பெருக்கி எடுக்கிறேன். விட 73 இருக்குமா அல்லது இருக்குதா? இருக்குது 73. அதுல விவிலியத்தினுடைய சிவநூல் என்பது பிரியமானவர்களே அது திருப்பாடல். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமே திருப்பாடல்களை வாசித்து ஆண்டவரை புகழ இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது, நாலாவதாக நாங்கள் மன்றாடி செபிக்க வேண்டிய உன்னதமான செபம் என்னவென்று சொன்னால் அது சொந்த மன்றாட்டாக இருக்கிறது. சொந்த மன்றாட்டுகளை நாங்கள் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொந்த மன்றாட்டு என்பது பிரியமானவர்களே அதற்கு 5 விடயங்கள் இருக்கிறது. ஒருவர் செபிக்கின்ற பொழுது சொந்தமாக செபிக்க வேண்டும். ஆராதனையோடு, புகழ்ச்சியோடு, மன்னிப்போடு, மன்றாட்டோடு, அர்ப்பணிப்போடு நாங்கள் ஒரு செபத்தை ஏறெடுக்க இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆராதனைக்குரிய ஆண்டவரிடம் செபிக்கிற பொழுது நாங்கள் தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஒவ்வொருவருமே தனிப்பட்ட ரீதியிலே சொந்தமாக செபங்களை ஏறெடுத்து செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உம்மை ஆராதனை செய்கின்றோம், உம்மை புகழுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறு விதமான பாவங்களை செய்திருக்கிறோம், எங்களை மன்னித்தருளும். எங்களுடைய குடும்ப வாழ்விலே எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் மன்றாட்டாக இருக்கிறது. எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றது. ஆகவே இந்த சொந்த மன்றாட்டிலே ஆராதனை இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, மன்றாட்டு இருக்கிறது, அர்ப்பணம் இருக்கிறது. இவ்வாறான செபங்களை இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவருமே பிரியமான சகோதரர்களை விழித்திருந்து செபிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அதை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த நாட்களிலே பகைமையை நாங்கள் இன்னும் அதிகரிக்காமல் ஆணவங்களோடு, எரிச்சல்களோடு, பொறாமைகளோடு, சண்டைகளோடு, முரண்பாடுகளோடு, கோபதாபங்களோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் நகர்த்தி செல்லாமல் இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவருமே செபிக்கின்ற உள்ளங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு வீட்டுக்கு போன பொழுது ஒரு குழந்தை என்னிடம் ஓடி வந்து கேட்டது, ஃபாதர் நீங்க செபிக்கிறீங்களா? காலையில் எழுந்தது திருச்சிலுவை அடையாளம் போடுறீங்களா? திருப்பாடல் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய இறைவார்த்தையை வாசிக்கிறீங்களா? நான் எல்லாத்துக்கும் ஓம் 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 என்று சொன்னேன். உங்களை மாதிரி கேள்வி கேட்டா ஓம் ஓம் என்று சொல்ற மாதிரி நானும் சொல்றது செய்யறது என்று சொன்னேன். நான் திரும்பி அந்த பிள்ளையிடம் கேட்டேன், சிறிய பிள்ளை 4வது வகுப்பு படிக்கிற பிள்ளையிடம், ஏன் இதை கேட்கின்றீர்கள்? அப்பொழுதுதான் அந்த பிள்ளை சொன்னது, இது என்னுடைய அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி தந்த பாடம். விடிய எழும்பினதும் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் திருச்சிலுவை அடையாளம் போட வேண்டும், திருவிவிலியத்திலே திருப்பாடல் 23 நீ வாசிக்க வேண்டும், திருவிவிலியத்தை நீ வாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே நீ எப்பொழுதுமே ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும். நீ மாத்திரமல்ல, நீ சந்திக்கின்ற நபர்களிடம் இதை நீ கேட்க வேண்டும். நீங்கள் திருச்செவலமா இதை சொல்லுகிறதா? செபிக்கிற நீங்களா? திருச்சிலுவை அடையாளம் போடுகிறதா? திருவிவிலியம் வாசிக்கிறதா? திருப்பாடல் வாசிக்கிறதா? இவ்வாறான கேள்விகளை நீ சந்திக்கின்ற நபர்களிடம் கேள் என்று என்னுடைய அம்மா கற்று தந்தார். நாங்கள் பெற்றோர்கள் பெரியோர்களாக முதல் நாளிலே கூடி வந்திருக்கிற பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு பல்வேறு விதங்களிலே கற்றுக் கொடுப்பவை எவை? செபிக்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்கின்றோமா? கேட்போம் பிரியமானவர்களே. கேட்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே சுப வாழ்வு நிலைத்திருக்கும். எம்மை சுற்றி வருகின்ற, எம்மை எதிர்த்து போராடக்கூடிய பலவீனங்களை நாங்கள் வெல்ல முடியும். ஆகவே முதல் நாளிலே ஒன்றாக கூடி வந்திருக்கின்ற பொழுது நம் புனிதரானவர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவார். நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற பலவீனங்களிலே, இயலாமைகளிலே நாங்கள் எந்த தருணத்திலேயும் நாங்கள் செபிக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருமாற தேவையான அருளை ஆசீர்வாதத்தை நம் புனிதரானவர் நமக்கு பெற்றுத் தருவார். நிச்சயமாக இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செபத்திலே நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஆமென். ஒரு கண்களை மூடிக்கொண்டவர்களாக கேட்கப்பட்ட உன்னதமான செய்திகளை ஒரு கணம் நினைத்து கொண்டவர்களாக எப்பொழுதுமே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செபத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எங்கள் வாழ்விலே செபிக்க தேவையான அருளை கேட்போம்.
நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்புக்கொடுத்து முன்றாடி செபிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், புரவலத்தார் மற்றும் பொதுநிலைஞர் ஆகியோர் அனைவரையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமுதாயமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சோதனைக்கு உட்படுத்தாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறிய இறைவா, எமது வாழ்நாட்களில் எமது நேரிடுகின்ற கஷ்டங்கள், கவலைகள், துன்ப துயரங்களை கண்டு மனம் தளர்ந்து போகாது உம்மை போன்று மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இறைதந்தையை நோக்கி செபிப்பதன் மூலம் வாழ்வின் தடைகளை தகர்த்தெறிந்து புதியதொரு வாழ்வை கண்டுகொள்ள முடியும் என்னும் உறுதியான மனநிலை உருவாகிடவும், தினமும் செபிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை நாம் வாழ்வில் கண்டுணரவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியும் ஊற்றாம் இறைவா, உலகில் பண ஆசை, பதவி மோகம், மதவெறி, தன்னலம், இனவெறி போன்ற காரணங்களால் நீதி மறுக்கப்படும் இடங்கள் அனைத்திலும் உம் இறையாட்சியின் மதிப்பீடுகள் விதைக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட உதவ வேண்டும் என்றும் பாதுகாவலா புனித வனத்து அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் இறை மக்களாகிய நாமும் புனிதரை போன்று உலக நாட்டங்களிலிருந்து விலகி உமக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ள வரவல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, இன்றைய நவநாளில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் 3ஆம் வலிய அன்பிய குடும்பங்களை உன்பாதம் தருகின்றோம். இவர்களின் தொழில்துறைகள் சிறக்கவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் அருள் புரிய நம்பிக்கையோடு உம்மை தேடி வரும் உம் பிள்ளைகள் அனைவரதும் வேண்டுதல்கள், தேவைகள் என்பவற்றை நிறைவேற்றப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து முன்னாடி செபிப்போம். எங்களை எல்லாம் அன்போடு நேசிக்கின்ற வானக தந்தை இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் எடுத்து எம்பிய எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் கனிவோடு செவி சாய்த்தருளும். புனிதருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கின்ற எங்களை ஆசீர்வதித்தருளும். நம்முடைய புனிதரானவர் வாழ்ந்து காட்டிய உன்னதமான சுப வாழ்வை எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப திரு அவை வாழ்விலே நாங்கள் எப்பொழுதுமே கண்டுகொள்ள, அனுபவிக்க, அதன் மீது வாஞ்சியோடு பயணிக்க தேவையான நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் நிறைவாக பொழிந்து வழிநடத்தி காத்தருள்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களுடையவான இப்பலி எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீர். உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம் ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உழைத்தருளும். இங்கு கூடி வந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோனியார், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனுடைய சுமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோம்.
உம்மை நாவாலே துதிக்கின்றோம் நாதா. புனித வனத்து அந்தோணியாரின் நவநாட்களில் ஆயத்த நாளாகிய முதல் நாளில் சிறப்பிக்க எம்மை அழைத்த தயவுக்காக உமக்கு நன்றிகள் தகப்பனே. எமது வாழ்க்கையில் செபம் எவ்வளவு முக்கியம் என்பதை மறைவுரை மூலம் எமக்கு அறிவுறுத்திய தயவிற்காக உமக்கு நன்றிகள் பல. இந்த 10 நாட்களில் உம்முடைய அன்பு பாதையில் நடக்கவும் இந்த இரவு பொழுதினை உம்முடைய பாதுகாப்பினில் வழி நடத்தி பராமரிக்கவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தையே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகின்றேன். அதனால் அவர்கள் நம்முள் ஒன்றாயிருப்பார்களாக. அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒற்றுமையின் அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம். உமது இல்லத்தில் புனித ஒன்றிப்பில் வாழ்ந்து நாங்கள் பிறருக்கு வழங்குகின்ற அமைதியை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ளவும், பிறரிடமிருந்து பெறுகின்ற அமைதியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாருங்கள். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தக முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மட தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை குவித்துக் கொண்டவர்
உள்ளவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காலையிலே எழுந்தது முதல் இந்த நேரம் மட்டும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எத்தனையோ விதமான இடர்கள், எத்தனையோ விதமான ஆபத்துக்கள், எத்தனையோ விதமான அங்கலாய்ப்புகள் எங்களுடைய வாழ்வை சூழ்ந்திருந்த பொழுதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தன்னோடு இணைத்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். சிறப்பாக இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் ஒவ்வொருவருமே இணைந்து சுபித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எங்களை அழைத்திருக்கின்றார். இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்துமாக இந்த இரவு பொழுதை அவருடைய பாதார விந்தத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்களை ஆண்டவரை நீரில் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தியர்களும் எங்களை சூழ்ந்து வருகின்ற எல்லா விதமான இடர்கள், இயலாமைகள், ஆபத்துக்கள், பலவீனங்களிலிருந்து எங்களை நீரே பாதுகாத்தருளும். விதமான ஆபத்துக்கள் எங்களை அணுகாதபடி நல்ல முறையிலே அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக நாங்கள் தூங்கி நாளை ஒரு புதிய நாளை ஆரம்பிப்பதற்கு நமக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நீரே வழி நடத்துவீராக. அன்னை மரியாதையினுடைய பாதுகாப்பையும் அன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு மன்றாடுவோம். நமக்காக என்றும் பரிந்துரைக்கின்ற அன்னையை இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் விதமான ஆபத்துக்களையும் இயலாமைகளையும் துன்பங்களையும் சந்திக்காமல் நல்ல முறையிலே தூங்கி நாளை ஒரு புதிய நாளை நம்பிக்கைக்குரிய நாளாக நாங்கள் ஆரம்பிப்பதற்கு அன்னையே நமக்காக உம்முடைய திருமகனிடம் இடைவிடாது பரிந்துரை செய்கிறாக. தாயினுடைய பரிந்துரையையும் தாயினுடைய அன்பையும் கேட்டவர்களாக அன்னையை நோக்கி பாடி மன்றாடுவோம். மரியாயே சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போட்டு